இப்ப மாட்டினியா? பணத்தை எடுக்கல, உன் தலையை எடுத்துருவேன். முதல்ல கத்தியை திருப்பி பிடி. தேங்க்யூ. இப்ப எடு. இப்பவும் முடியாது. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? I love you, Dad. Moi, I love you, Dee. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. உயிரா இருந்தா உறவு வரும், உருத்தா இருந்தா ஊரே வரும். அப்புன்னு அறாநூலு. ஆமா, அவனுங்கெல்லாம் யாரு? முள்ளு போதால கள்ள சாராயம் காசுற மாதிரி இருக்கிறானுங்க. கடவுளே, எங்க போனாலும் இந்த சோஃபா 25,000 கம்மி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. கம்மி பட்ஜெட்ல சோஃபாவே கிடைக்காதா? அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்டா? கேப்டன், கம்மி பட்ஜெட்ல சோஃபாவே கிடைக்காதா? உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட். எனக்கு அரை நாள் லீவ் வேணும். வேணும்னா லீவ் லெட்டர் தரேன். ஏரியா வந்துருச்சா? இன்னும் இருக்கு. கோடு வரல. கரெக்டா இருப்போம்ல. சிந்தனையில் வந்து வந்து போறா. இதுக்கு பேர் அழகுமணி. அவன் மாறஸ்னா எட்டி இடுப்பு மேல மிதிச்சு போடுவேன். அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா. இதுல மஞ்சளும் குங்குமம் எங்கடா தெரிய போகுது? பேய்க்கு சேலையை கட்டி கூட்டி வந்து நிறுத்திக்கிட்டு மஞ்சளுங்கிறான், குங்குமம்ங்கிறான். ஒரு டப்பா தார வாங்கிட்டு வந்து ஊத்தி கொடுக்குறா. பல்லு கருப்பா போகட்டும். கரெக்டா இருந்தா உங்களுக்கு இட்லியா பிள்ளையா, உங்களுக்கு மண்டை பூரா தக்காளி சட்னி தான்டா. என்ன தேவையில்ல பண்ணி நீ பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேற மாதிரினா எப்படி ஆயிருவே? பசங்களை கூட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? நீ குளிப்பாட்டி விடுவியா? பருத்தி வீரன் செவ்வாழை அடிச்சு முன்னேற வேலையை பாடுறான். ஓ ர ம ஓ ட த இ லி. ஓய் அம்மு, கையில கட்டுவாங்க கயிறு, நீ தான் சொல்ல என் உயிர். மயிறு இல்ல பாஸ், எவ்வளவு நீள மயிர் பாருங்க. தொங்கிருவேன். இந்தா அப்படி தொங்கு பாரு. கிளி கூண்டு மாதிரி நீ ஒரு நாள் தொங்கிற. அதெல்லாம் நாங்க அவளை நினைச்சிட்டு இருந்தேன். தொங்கிருவேன். ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுங்களா? இதே மாதிரி நல்ல பயனுள்ள தகவலோட ஜெயில இருந்து வீடியோ போடுறாங்க. நன்றிங்க. தஜம் தஜம் தகஜம் டடக்கு டடக்கு என் மனம் நீ அறிந்தாயோ. என்ன அவதாரம் இது? இந்த அவதாரத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் பல நூற்றாண்டு காலம் பின்னோக்கி செல்ல வேண்டி இருக்கும். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மதுரவாயில் பைபாஸ்ல இருந்து குன்றத்தூர் போயிட்டு இருக்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல என் வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும், அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்பேன். ஆனா ஒரு வயசானவரு நேத்து நான் நின்று இருக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு, பெட்ரோல் இல்ல அங்கிள் அப்படின்னு நான் சொன்னேனே அவரே டோ பண்ணி கொண்டு வந்து பெட்ரோல் பங்க் வரைக்கும் விட்டுட்டு. அப்படித்தான் நான் வந்து திருப்பத்தூர் பக்கத்துல நடைபயணம் போய்கிட்டு இருக்கேன் 1750. அப்ப மருதுபாண்டியர் வர்றாரு. தான் வழிச்செலவிற்காக வைத்திருந்த ஒரு 5 ரூபாயும் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள 2000 ரூபாய் நோட்டையும் எனக்கு கொடுக்குறாரு. அதை நான் வாங்கி பாக்கெட்டுக்குள்ள இப்படி சுருட்டி வைக்கிறேன். இந்த பாக்கெட் வைக்கிறேன், லெஃப்ட் சைடு பாக்கெட்ல வைக்கிறேன். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. திருப்ப வேணாங்கிறீங்க? திருப்பிட்டு கேள்வி வேற. பாக்குறான் பாரு, நம்மள வேடிக்கை பாக்குறதுல இவனுங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். எனக்கு பொண்டாட்டி வேணும். ஐயோ, என்னது பொண்டாட்டி வேணும்? இது பூமி இல்லை. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன். பாய். ஏன்டா கூட கூட பேச? அறிவில்ல? நீ அம்மனை கட்டி அண்ணன் யாரா பாக்குறது? நீ என்ன மன்மத குஞ்சா? மண்டையில மூளையில? நாங்க தூத்துக்குடி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க சுமாரி.
உங்களுக்கு படிச்சு படிச்சான் அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி நம்மள மதிக்காம இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம செருப்பை கூட அவுக்க கூடாது. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. அருள்மணிக்கு இருக்கிற பெரிய பாலம், தம்பிங்க, அண்ணங்க, மாமன், மச்சான், பங்காளி எல்லாம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை தான். யார் இவனுங்களா? நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பாய். இதெல்லாம் டியூஷன் வரலன்னு யார் அழுதா? என்ன வளர்த்திருக்கீங்க புள்ளைய? ஒரு கலாச்சாரம் என்னன்னு தெரியாதாங்க? பாரம்பரியம் என்னன்னு தெரியாதாங்க? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? இன்னுமாடா இந்த ஹேட்டர்ஸ் பையலுக்குலாம் தெரியல ரோஹித் சர்மா தான் ஒரு சிறந்த கேப்டன் அப்படின்னு சொல்லி. ரோஹித் சர்மா நடந்து முடிஞ்ச இந்தியா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ரோஹித் சர்மா எத்தனை ரெக்கார்டு வச்சிருக்காருன்னு நீங்களே பாருங்க. ரோஹித் சர்மாவா? அவன் குனிஞ்சா நிமிர முடியாது, நிமிர்ந்தா குனிய முடியாது. Oh my God! Look at this worm. Take him with you. I may kill him in anger. இந்த வீடியோட சம்மரி என்ன சிம்பிளா சொல்லணும்னா, குஞ்ச விடுறாடே கன்னிசம் தவிர்ப்போம் ப்ரோ. மை பெஸ்ட் கிளையண்ட் பட் நோ பீஸ். பை பை மேன்.